சுரேஷ் சாலை ஒரு அதிரடியான தீர்மானம் ஒன்றை வைத்தியசாலையில் இருந்து எடுத்திருக்கின்றார். அவருக்கு சட்ட ரீதியிலான ஆலோசனைகளை சட்டத்தரணிகள் வழங்கியிருக்கின்றார்கள். அதே நேரம் அவர் மீண்டும் சித்திரவதை கூடத்திற்கு, அவருடைய மனைவி கூறியது போன்று மீண்டும் சித்திரவதை கூடத்திற்கு செல்வதற்கு தயாராக போகின்றார். இது தொடர்பில் தான் இன்றைய தினம் பார்வைகள் விடுகின்றது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திரசூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. சுரேஷ் சாலே உயிர்த்தஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு மூளையாக செயற்பட்டார் என்ற அடிப்படையில் குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் அந்த கைதுக்கு எதிர்ப்பாக போராட்டமெல்லாம் கோட்டை ரயில்வே நிலையத்துக்கு முன்னர் இடம்பெற்றது. எனினும் அந்த போராட்டங்கள் நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கையிடப்பட்டது. உயிர்த்தஞாயிறு குண்டு தாக்குதலை திசை திருப்பும் முகமாக அந்த விசாரணையில் தாக்கம் செலுத்தும் விதமாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுகின்றது என்ற அடிப்படையில் அதனுடன் அந்த போராட்டம் இடைநிறுத்தப்பட்டது. அதன் பின்னர் சுரேஷ் சாலே தொடர்ந்தும் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் இருக்கின்ற பொழுது அதன் காரணமாக அவர் உணவு உட்கொள்வதை முழுமையாக மறுத்திருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு தேசிய வைத்தியசாலையில் விசேட மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது. மூக்குவழியினூடாக அவருக்கு உணவு வழங்கப்பட்டது. எனினும் அவருடைய நிபந்தனை என்பது இந்த விசாரணையை மேற்கொள்ளுகின்ற சிஐடியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்ற சாணி அபேசுகிற அந்த பதவியிலிருந்து விலக வேண்டும். அவர் இந்த வழக்கை விசாரணை செய்யக்கூடாது என்பதுதான் அவருடைய நிபந்தனையாக இருந்தது. எனினும் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு யார் விசாரிக்க வேண்டும், யார் விசாரிக்கக்கூடாது என்பதை குற்றவாளிகள் தீர்மானிக்க முடியாது அல்லது குற்றம் சாட்டவர்கள் தீர்மானிக்க முடியாது என்பதுதான் அமைச்சரவை பேச்சாளருடைய கருத்தாக இருந்தது. ஆகவே அதுதான் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு. எனினும் அவர் தொடர்ச்சியாக உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்து வந்தார் சுரேஷ் சாலே. எனினும் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகின்றது, அவருக்கு சரியான சிகிச்சை அளிக்கப்படவில்லை, அவர் மரணமடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது, அரசாங்கம் அவரை மரணமடைய வேண்டும் என்று விரும்புகின்றது என்ற கருத்துக்கள் எல்லாம் தென்னிலங்கையில் வெளியாகியது. சமூக ஊடகங்களிலெல்லாம் மிகப்பெரிய பேசுபொருட்களை உருவாக்கியது. எனினும் ஒரு கட்டத்தில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது என்ற செய்தி கூட வெளியானது. தேசிய வைத்தியசாலையின் மிக முக்கியமான சிகிச்சைகள் அவருக்கு வழங்கப்படுகின்றது போன்ற விடயங்கள் எல்லாம் பேசப்பட்டு வந்த நிலையில் நேற்றைய தினம் பிள்ளையான் அன்றகுமார திசாநாயக்கை விமர்சித்திருந்தார் மட்டக்களப்பு நீதிமன்றத்துக்கு முன். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் சுரேஷ் சாலே ஒரு முக்கியமான முடிவை வெளியிட்டிருக்கின்றார். அந்த முக்கியமான தீர்மானம் என்னவென்றால், தனது உண்ணாவிரத போராட்டத்தை முழுமையாக இடைநிறுத்துவதென்ற அடிப்படையில், அதாவது அவர் இவ்வளவு காலமும் சாணி அபேசுகிற அந்த பதவியிலிருந்து விலக்கப்பட வேண்டும் அல்லது தன்னுடைய விசாரணையில் அவர் மேற்கொள்ளக்கூடாது, அவருடைய தலைமையின் கீழ் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படக்கூடாது என்பதுதான் சுரேஷ் சாலையினுடைய மிக முக்கியமான நிலைப்பாடாக இருந்தது. சுரேஷ் சாலை 32 வருடங்களுக்கு மேல் இராணுவ புலனாய்வு பிரிவு மற்றும் அரச புலனாய்வு பிரிவின் மிக முக்கியமான ஒரு அதிகாரியாக இருந்திருக்கின்றார். தென்னிலங்கையை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த நாட்டின் இறுதி யுத்தம், அதே நேரம் யுத்த காலத்தில் வெளிநாடுகளில் இருந்த மிக முக்கியமான தமிழர் தரப்பை பலவீனப்படுத்துகின்ற விடயங்களில் மிக முக்கிய தூணாக செயற்பட்ட ஒரு அதிகாரியாக பார்க்கப்படுகின்றார். எது எப்படி இருந்தாலும் அந்த நேரத்தின் இராணுவ தளபதியாக இருந்த ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா குறிப்பிடுகின்றார், சுரேஷ் சாலே மஹிந்த ராஜபக்ச குடும்பத்துக்கு மட்டுமான வேலைகளை மட்டுமே கவனித்தாரே தவிர இந்த யுத்தத்திற்கும் சுரேஷ் சாலைக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது என்ற அடிப்படையில் தான் சரத் பொன்சேகாவுடைய கருத்து இருக்கின்றது. இந்த யுத்தத்தில் இவ்வளவு அவலங்கள் ஏற்பட்டதற்கும் தான் காரணம் என்று சொல்லுகின்ற சரத் பொன்சேகாவுக்கு இந்த மக்கள் மிகப்பெரிய ஒரு ஆதரவை வழங்குகின்றார்கள். ஆனால் இந்த யுத்தத்தில் எந்த பங்களிப்பும் செய்யவில்லை சுரேஷ் சாலை என்றும் சரத் பொன்சேகா குறிப்பிடுகின்றார். ஆனால் சுரேஷ் சாலை மீது மிகப்பெரிய ஒரு வன்மம் அல்லது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு என்பது தமிழ் மக்களுக்கு உண்டு. ஏனெனில் அவர்தான் கொழும்பில் பலர் கைது செய்யப்படுவதற்கும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சிறைச்சாலைகளில் இருப்பதற்கும் முஸ்லிம் மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலான பிரிவுகள் ஏற்படுவதற்கும் மிக முக்கியமான சூத்திரதாரியாக இருந்தார் என்பது இன்னும் ஒரு குற்றச்சாட்டாக அவர் மீது இருக்கின்றது. எனினும் 2019 உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் என்பது சுரேஷ் சாலையினுடைய நேரடி
வெளிப்படுத்தல்களின் ஊடாகத்தான் இடம்பெற்றது. அவர்தான் இந்த குண்டு தாக்குதலினுடைய பிரதான மூளையாக செயற்பட்டார் என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்டது. குறிப்பாக அவர்தான் நேரடியாக தாக்குதல்தாளிகளை எல்லாம் கொழும்பு நகருக்குள் நகர மாற்றங்களை ஏற்படுத்தினார். அதே போன்று பிள்ளையானுடன் இணைந்து சஹ்ரான் குழுவினருக்கு பயிற்சி அளித்தது தொடக்கம் பல்வேறு விடயங்களுடன் சுரேசாலைக்கு நெருக்கமான தொடர்பு இருக்கின்றது என்ற அடிப்படையில் எல்லாம் கூறப்பட்டது. இராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த சுரேசாலை அதன் பின்னர் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானியாக மாறுகின்றார். மேஜர் ஜெனரல் சுரேசாலை என்பவர் புலனாய்வு பிரிவை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமான ஒருவராக கருதப்படுகின்றார். இன்றும் இராணுவ புலனாய்வு பிரிவு அவருக்காக, அவருடைய விடுதலைக்காக, அவருக்கு ஒரு நற்பெயரை உருவாக்குவதற்காக, அரசாங்கத்தின் மீது விமர்சனங்களை முன்வைப்பதற்காக சாணி அபேசகர, திலிவ வீரிஸ் மற்றும் சட்டமா அதிபருக்கு எதிரான மிக முக்கியமான பரப்புரைகளை எதிராக மேற்கொள்வதற்கு இன்றும் இராணுவ புலனாய்வு பிரிவு மேற்கொள்வதாக எல்லாம் தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிடுகின்றன. இந்த பின்னணிகளுடன் பார்க்கின்ற பொழுது நேற்றைய தினம் மிக முக்கியமான ஒரு துணிவுகரமான கருத்தை பிள்ளையான் தெரிவித்திருந்தார். அனைத்து விதமான குற்றச்சாட்டுகளும் பொய்யான குற்றச்சாட்டுக்கள், அனுரவின் வாய் போன்றுதான் இந்த குற்றச்சாட்டுகளும் என்ற அடிப்படையில் அவருடைய கருத்து அமைந்திருந்தது. எனினும் இன்றைய தினம் சுரேசாலை தன்னுடைய உண்ணாவிரதத்தை முழுமையாக இடைநிறுத்தியிருக்கின்றார். இதற்கு முன்னர் உண்ணாவிரதத்தை ஆரம்பிப்பதற்கு பிரதான காரணம் மன ரீதியிலான உளைச்சல் அவருக்கு இருந்தது. அந்த உளைச்சலுக்கு மிக முக்கியமான காரணம் அவரை வைத்திருந்த சிஐடியினர் தடுப்பு காவலில் வைத்திருந்த அறை என்பது மிக மோசகரமான ஒரு அறையாக இருக்கின்றது. அவருக்கு அந்த அறையில் சரியான வசதிகள் கிடையாது என்பதும், அதே நேரம் சிறைச்சாலையில் அவர் துன்புறுத்தப்பட்டார், சித்திரவதை மேற்கொள்ளப்பட்டார், ஆடைகள் களையப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட விடயத்தை மனித உரிமை ஆணைக்குழுவில் கூட இவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள் சிஐடியினர் என்ற விடயங்களை எல்லாம் அவருடைய மனைவி ஊடகங்களுக்கு தென்னிலங்கையில் குறிப்பிட்டிருந்தார். தற்பொழுது அவர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருப்பது என்பது எப்படி பார்க்கப்பட வேண்டும்? மீண்டும் அவர் சித்திரவதை முகாமுக்கு கொண்டு செல்லப்படுகின்றார் என்ற அடிப்படையில் புரிந்து கொள்ளப்பட வேண்டுமா, அல்லது சுரேசாலை தொடர்ச்சியாக எடுத்த முடிவுக்கு அரசாங்கம் பணியவில்லை, அதனால் இதற்கு மேல் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுப்பதனால் இந்த அரசாங்கத்தை பணிய வைக்க முடியாது, சுரேசாலை நினைத்தது போன்று சாணி அபேசகராவை இந்த விசாரணையிலிருந்து விலத்த மாட்டார்கள் என்பதை சுரேசாலையினுடைய தரப்பினர் முழுமையாக புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் தான் சட்ட ஆலோசனை வழங்கியிருக்கின்றார்களா, அல்லது சுரேசாலைக்கு நீதிமன்றத்தின் ஊடாக இதற்கு ஒரு நிவாரணத்தை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்ற அடிப்படையில் சட்டத்தரணிகள் தங்களுடைய சட்ட ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏனெனில் இலங்கையினுடைய சட்டம், நிர்வாக கட்டமைப்பு, அதே போன்று பல்வேறு ரகசியங்கள் என்பது சுரேசாலைக்கு தெரியும். சுரேசாலைக்கு தெரியாத இடம் இல்லை. அவரை தடுத்து வைத்து விசாரணை மேற்கொள்ளுகின்ற இடம், அதே போன்று சாணி அபேசகரனுடைய செயற்பாடுகள் எவ்வாறு அமையும், இந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கு அமைவாக எப்படியெல்லாம் இவர்கள் நடத்தப்படலாம், எதிர்காலத்தில் எப்படி தனக்கு நிலைமைகள் உருவாகும் என்பதெல்லாம் ஒரு புலனாய்வின் மிக முக்கியமான அதிகாரியாக இருந்தவருக்கு தெரியாமல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே அடுத்த கட்டம் ஏதோ ஒரு மாற்றம் ஒன்று இடம்பெறப் போகின்றது, அல்லது சுரேசாலையினுடைய தரப்பு முழுமையாக தோல்வி அடைந்து விட்டது. ஏனெனில் அரசியல் ரீதியாக ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது, சர்வதேச அமைப்புகள் ரீதியில், மனித உரிமை அமைப்புகள் என்ற ரீதியில் ஒரு அழுத்தம் அரசுக்கு கொடுக்கப்பட்டது. சுரேசாலையின் தன்னை வருத்தி ஒரு உணவு தவிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார், எதற்கும் அரசு பணியவில்லை. ஆகவே இந்த முறையில் தொடர்ச்சியாக செல்வது என்பது ஒரு பலனளிக்கக்கூடிய விதத்தில் இல்லை என்பதை சுரேசாலை தரப்பு ஏற்றுக்கொண்டுதான் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தை எடுத்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் எதிர்காலத்தில் ஏதோ ஒரு மாற்றம் ஒன்று நிகழப்போகின்றது. அது ஆட்சி மாற்றமா, அல்லது நீதிமன்றத்தின் ஊடாக அவருக்கு கிடைக்கக்கூடிய ஏதாவது நன்மையா போன்ற நிலைமைகளை அவதானித்து தான் அவருக்கு இவ்வாறான ஒரு சட்ட ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எது எப்படியோ தற்பொழுது சுரேசாலை தன்னுடைய உணவு தவிர்ப்பு போராட்டத்தை முழுமையாக இடைநிறுத்தி இருக்கின்றார். ஆகவே அவர் தேசிய வைத்தியசாலையிலிருந்து மீண்டும் தடுப்பு காவலுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் என்று தெரிகின்றது. ஆகவே தடுப்பு காவல் என்று வருகின்ற பொழுது அவர் மீண்டும் தன்னை சித்திரவதை செய்த இடம், சித்திரவதை கூடத்துக்கு தான் மீண்டும் செல்ல போகின்றார். இது ஒரு சித்திரவதை கூடமாக இருந்தது என்பதை அவருடைய மனைவி தான் தெரிவித்திருந்தார்.
மீண்டும் சுரேஷ் சாலை சித்திரவதை கூடத்துக்கு செல்கின்றாரா அல்லது அவர் பிணையில் வெளிவருவதற்கு நீதிமன்றம் எதுவும் தலையீடுகளை மேற்கொண்டு அதனூடாக வெளியில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றதா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இன்னும் ஒரு பார்வையில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.